புகழுநல் ஒருவனென்கோ பொருவில் சீர் பூமியென்கோ திகழும் தன் பறவையென்கோ தீயென்கோ வாயுவென்கோ நிகழும் ஆகாசமென்கோ நீழ்சுடர் இரண்டுமென்கோ இகழ்வில்லிவ் அனைத்துமென்கோ கண்ணனை கூவுமாறே. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் நீக்கமர நிறைந்து இருக்கிறார். தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அந்த கருத்தைத்தான் பிரஹ்லாதன் ஹிரண்யகசிபுவினிடத்திலே பலமுறை சொல்லி பார்த்தான். ஆனால் அது ஹிரண்யகசிபுவுக்கு புரியவில்லை. தான் ஈஸ்வரன், இந்த உலகத்தையே தான் நடத்துகிறோம் என்று ஹிரண்யகசிபுவுக்கு எண்ணம். ஆனால் பிரஹ்லாதன் சொல்ல பார்த்தது, இல்லை தந்தையே, உன் மனதுக்குள்ளும் பகவான் தான் இருந்து இயக்குகிறார். சர்வகத்வாத் அனந்தஸ்ய என்று தெரிவிக்கிறா போலே பகவான் விஷ்ணுதான் அனைவரையும் இயக்குபவர் என்று சொல்லி பார்த்தார். ஆனால் அவன் புத்தியில் அது ஏறவில்லை. அவனை அழிப்பதற்காகத்தான் நரசிம்ம பெருமானாக பகவான் வந்து தோன்றினார் என்று கதையை நாம் அறிவோம். அந்த நரசிம்மனுடைய க்ஷேத்திரமான அகோபிலத்தை கடைசியாக நாம் தரிசித்து முடித்தோம். அதற்கடுத்ததாக ரொம்ப பொருத்தமான ஒரு திவ்யதேசத்தை நாம் வந்து அடைந்திருக்கிறோம். வடநாட்டு திருத்தலங்களை தரிசிக்கும் வரிசையில் இப்போது 3வது திவ்யதேசம். மொத்தமாக திவ்யதேசங்களை தரிசிக்கும் கிரமத்தில் 67வதாக நைமிஷாரண்யம் என்கிற இந்த திருத்தலத்தை வந்து அடைந்திருக்கிறோம். இந்த திருத்தலத்துக்கும் நரசிம்மருடைய சரித்திரத்துக்கும் நெருக்கமான தொடர்பு உள்ளது. அதனால தான் இது பொருத்தமானது என்று தெரிவித்தேன். நரசிம்மர் காட்டிக் கொடுத்த தத்துவம் என்ன? நான் தூணுக்குள்ளும் இருக்கிறேன், அனைத்து பொருள்களுக்குள்ளும் நான் அந்தர்யாமியாக இருந்து வாழ்கிறேன் என்று காட்டினார். அந்த கருத்தை இன்றளவும் நாம் கடைப்பிடித்து மறவாமல் இருப்பதற்குத்தான் இந்த நைமிஷாரண்யம் என்கிற திவ்யதேசம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த திவ்யதேசத்தில் பகவானுக்கு தனியாக கோவில் கிடையாது, அவருக்கு எந்த ஒரு விக்கிரகமும் கிடையாது. பிறகு எப்படி திவ்யதேசம் என்றால், இங்கு இருக்கக்கூடிய காட்டின் வடிவத்திலேயே பகவான் இருக்கிறாராம். அரண்யம் என்றால் காடு என்று பொருள். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நைமிஷாரண்யம் என்கிற காடு இருக்கிறதே, இந்த காடு வடிவத்திலேயே பகவான் இருக்கிறார். ஒவ்வொரு மரத்துக்குள்ளும் அந்தர்யாமியாக இருக்கிறார். ஒவ்வொரு இலைக்குள்ளும் காய்க்குள்ளும் கனிக்குள்ளும் வேருக்குள்ளும் அனைத்துக்குள்ளும் நானே இருக்கிறேன். அதனால் இயற்கையாகவே இருந்தாலும் அதையும் நாம் புறக்கணித்து விட முடியாது. பொதுவாக எங்கு ஆத்மா இருக்கிறார் என்று கேட்டோம் என்றால், மற்ற மதங்களிலெல்லாம் மனிதர்களுக்குள்ள மட்டும்தான் ஜீவாத்மா உண்டு என்று சொல்லுகிறார்கள். சோல் அப்படின்னு சொல்றாளே, அது மனிதர்களுக்குள்ள மட்டும்தான் அநேகமாக உண்டு என்று ஒப்புக்கொள்ளப்படுகிறது. ஆனால் சனாதன தர்மத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், மனிதர்களுக்குள்ளும் ஆத்மாக்கள் உண்டு, தேவர்களுக்கும் ஆத்மாக்கள் உண்டு, ஏன் விலங்குகளுக்கும் ஆத்மாக்கள் உண்டு, அசையாத மரம் செடி கொடி முதலானவற்றுக்கும் உண்டு, கல்லு கட்டை மலை நதி முதலானவற்றுக்குள்ளும் ஆத்மா உண்டு என்று நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஜீவாத்மாவை ஏற்றுக்கொள்வதோடு நிறுத்துவது கிடையாது. பரமாத்மா முழுமுதற் கடவுளான ஸ்ரீமன் நாராயணன் அனைத்து பொருள்களுக்குள்ளும் வியாபித்து இருக்கிறார் என்று சனாதன தர்மம் கூறுகிறது. அதனால தான் எதையுமே நாம அவமரியாதை செய்ய முடியாது. ஒரு மரமாக இருந்தாலும் அதை கௌரவத்தோடு தான் நடத்த வேண்டும். ஒரு தண்ணீராக இருந்தாலும் பார்த்துத்தான் செலவிட வேண்டும். எதையுமே அவமரியாதை செய்வதோ தகாத முறையில் பயன்படுத்துவதோ நம்முடைய நன்மைக்காக மரங்களை காடுகளை அழித்து போடுவதோ எதுவுமே இந்த சித்தாந்தத்தில் ஏற்கப்படாதது. ஏன்னா மரங்களும் பகவானுடைய வடிவம்தான். அப்போ நமக்கு பல வடிவங்கள் இருக்கும்போது நம்முடைய ஒரு உடம்பை யாரானு வெட்டினால் எப்படி இருக்கும்? அது சரியானதல்ல. அதை போல ஒவ்வொரு பொருளையும் பகவானுடைய சொத்து என்று பார்த்தால் மட்டும் போராது, அந்த பகவானுடைய வடிவம்தான் இந்த ஒவ்வொரு பொருளும் என்று பார்த்தோம் என்றால் அப்போ அதில் மரியாதை ஏற்பட போகிறது. அதையெல்லாம் நமக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இந்த ஊரில் பகவான் காடு வடிவத்திலேயே இருக்கிறார். அப்போ கடந்த நரசிம்மாவதாரத்தில் நான் அனைத்துக்குள்ளும் உள்ளேன் என்று சொன்ன பகவான் ஒரு நரசிம்ம வடிவத்தோடு வந்து காட்சி கொடுத்தார். இந்த திவ்யதேசத்தில் எங்கும் இருக்கும் பகவான் காடு வடிவத்திலேயே காட்சி கொடுக்கிறார்.
எங்கும். அப்போ அதனால்தான் ஆழ்வார் பாடுறார், உன்னை என்னன்னு என்று சொல்லி கூப்பிடுவது, உன்னை தீன்னு கூப்பிடுறதா, வாயுன்னு கூப்பிடுவதா, மரம் என்று கூப்பிடுவதா, நெருப்பு என்று கூப்பிடுவதா, மனிதன்னு கூப்பிடுவதா, கூவுமாறு அறிய மாட்டேன். கண்ணனை எந்த சொல்லை கொண்டு அழைப்பது? எல்லாமாகவும் அவரே இருக்கிறபடியால் எந்த சொல்லை சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை என்று பாடுகிறார் ஆழ்வார். அந்த அழகான ஒரு கருத்தை காட்டும் திவ்யதேசம்தான் இந்த நைமிஷாரண்யம் என்கிற இடம். இது இருக்கும் எங்கு இருக்கிறதுன்னு பார்த்தோம் என்றால் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னௌ என்று சொல்லுகிறோம் அல்லவா, லக்ஷ்மணபுரி என்று இதற்கு பழங்காலத்தில் பெயர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. லக்னௌ என்று இன்றைக்கு மருவி வழங்கப்படுகிறது. அந்த லக்னௌவிலிருந்து வடமேற்கு திசையிலே ஒரு 100 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும். லக்னவுக்கு கிழக்கே தான் அயோத்தி உள்ளது. லக்னவுக்கு வடமேற்கு திசையிலே ஒரு 100 கிலோமீட்டர் பிரயாணம் செய்தோம் என்றால் அங்கு இந்த நைமிஷாரண்யம் என்கிற அழகான க்ஷேத்திரம் உள்ளது. காடு வடிவத்தில் பகவான் இருக்கிறார். அந்த காட்டை ஒட்டியே கோமதி என்கிற அழகான நதி, ஹிமாச்சலத்திலே தோன்றக்கூடிய நதி. இந்த கோமதி வேறு, துவாரகையில் இருக்கக்கூடிய கோமதி வேறு. பஞ்ச துவாரகைகளுக்குள்ள கோமதி துவாரகான்னு ஒன்று உண்டு. கோமதி நதி கரையில் ஒரு துவாரகை இருக்கு. அது மேற்கு கடலில் கலக்கக்கூடிய கோமதி நதி. இது வேறு நதி. ஹிமாச்சலத்திலே தோன்றி இந்த நைமிஷாரண்யம் வழியாக உத்தரப்பிரதேசம் வழியாக போய் கங்கையிலே கலந்து விடுகிறாள் இந்த நதி. கான்பூர் சொல்கிறோம் இல்லையோ, கான்பூருக்கு சற்று அருகிலே கங்கையோடு இந்த கோமதி நதி சென்று கலந்து விடுகிறது. அந்த கோமதி நதி இன்னொரு பெயர் தேனுமதி. கோ என்று சொன்னால் மாடு, தேனு என்று சொன்னாலும் மாடு தான். அதனால கோமதி, தேனுமதி என்று பெயர் வழங்கப்படுகிறது. அப்படின்னா என்னது? நதிக்கு போய் பசுமாடுகள் எல்லாம் இருக்குமா என்றால் தன்னுடைய செழிப்பாலே தன்னுடைய வன்மையால் அத்தனை பசுமாடுகளை வாழ வைக்கிறாள். அதனால் அந்த செல்வம் எல்லாம் அவளுக்கு இருக்கிறது. அதனால கோமதின்னு சொல்லலாம். கோ என்று சொன்னால் தண்ணீர் என்றும் ஒரு பொருள் உண்டு. நிறைய வெள்ளப்பெருக்கு போல நிறைய தண்ணீரோடு ஓடக்கூடியபடியாலும் கோமதி என்று நதிக்கு பெயர் சொல்லப்படுகிறது. இந்த அழகான புனித நீர் இந்த நதியினுடைய கரையில் தான் நைமிஷாரண்யம் என்கிற இந்த க்ஷேத்திரம் உள்ளது. இந்த நதிக்கே ரொம்ப பெருமை உண்டு. புராணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். இந்த உலகம் படைக்கப்பட்டதல்லவா, உடனே நான்முகக் கடவுள் படைக்கப்படுகிறார். அவர்தான் மேலே இந்த உலகத்தில் மக்களை உண்டாக்க வேண்டும். மக்களை உண்டாக்குவதற்குத்தான் ஸ்வயம்புவ மனு என்று முதல்ல ஒருத்தரை படைக்கிறார். 14 மனுக்கள் உள்ளார்கள். அதில் முதல் மனுவுக்கு ஸ்வயம்புவ மனு என்று பெயர். அந்த ஒரு ஆண், முதல்ல பிரம்மா 2 பேரை படைச்சாராம். ஒரு ஆண், அவருக்கு ஸ்வயம்புவ மனு என்று பெயர். ஒரு பெண், அவளுக்கு சதரூபா என்று பெயர். இந்த இருவரும் திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். அந்த திருமணம் செய்து கொண்டுதான் மேல பலரையும் குழந்தைகளை உண்டாக்கி இத்தனை பேர் இந்த உலகத்திலே நாம் பிறந்திருக்கிறோம். அந்த 2 பேருக்கும் திருக்கல்யாணம் ஆவதற்கு முன்னாலேயே இந்த சதரூபா என்கிற பெண்மணி இந்த ஊருக்கு வந்து கோமதி நதியில நீராடித்தான் தவம் செய்தாளாம். இது பாகவத புராணம் தெரிவிக்கிறது. எஸ்து தத்ர புமான் சோபூத் மனு ஸ்வயம்புவ ஸ்வராட் ஸ்திரீயா ஆசீத் சதரூபாக்கியா மாஹிஷ்யஸ்ய மகிஷி அஸ்ய மகாத்மனஹா. சதரூபை பிறந்து இந்த கோமதி நதிக்கரையிலே தவம் செய்து அதற்கு பிறகுதான் ஸ்வயம்புவ மனுவை திருமணம் செய்து கொண்டாள். அவர்கள் இருவருக்கும் தான் 5 குழந்தைகள் பிறந்தன. 2 ஆண் குழந்தைகள், உத்தானபாதன், பிரியவ்ரதன் என்று 2 பேர். அந்த உத்தானபாதனுடைய மகன்தான் துருவன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களோ இல்லையோ, சின்ன குழந்தை 6 மாசம் தவம் செய்து பகவானை கண்டுவிட்டார். அந்த துருவனுடைய அப்பா தான் உத்தானபாதர். பிரியவ்ரதனும் ரொம்ப பெரிய ராஜா. அவருடைய வம்சத்துல தான் ரிஷபதேவர், பரதன், ஜடபரதர் இவர்களெல்லாம் பிறந்தார்கள். அப்ப 2 பெரிய அரசர்கள், உத்தானபாதன், பிரியவ்ரதன் என்று. அவர்கள் கூட முக்கியம் கிடையாது. மேல 3 பெண்கள், ஆகூதி, பிரசூதி, தேவகூதி என்று 3 பெண்கள் பிறந்தார்கள். 3 பேரையும் 3 பெரிய அரசர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஆகூதிம் ருச்சயே பிராதாத் கர்தமாயச்சு மத்தியமாம் தக்ஷாய அதாத் பிரசூதிம் ச யத ஆபூரிதம் ஜகத்து. முதல்ல ருச்சி என்கிற முனிவருக்கு ஆகூத்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்தார்களாம். அடுத்தது தேவகூத்தியைத்தான் கர்தம பிரஜாபதிக்கு கல்யாணம் செய்து கொடுத்தார்கள். அந்த இருவருக்கும் பிறந்தவர் தான் கபிலாச்சாரியர் என்கிற ரிஷி. கபிலர் பகவானுடைய அவதாரமாகவே சொல்லப்படுகிறார். அவர்தான் சாங்கிய மதத்தை இந்த உலகத்திலே பரப்பினவர். அந்த கபிலரும் இந்த ஸ்வயம்புவ மனுவுக்கு சதரூபாவினுடைய வம்சத்திலே பிறந்தவர் தான். கடைசியா தக்ஷ பிரஜாபதிக்கு 3வது பெண்ணை கொடுத்தார்கள். அவருக்குத்தான் மேல உலகத்துல பல குழந்தைகள். இவர்களுடைய வம்சங்கள் தான் பறந்து விரிந்த அரசர்களாக வளர்ந்தன இந்த பாரத பூமியிலே. அதனால் இதுக்கெல்லாம் மூலம் சதரூபைக்கும்
சுவாயம்பூமனுக்கும் நடந்த திருமணம், அது நடந்ததே இங்கு தவம் செய்த பிறகுதான் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட கோமதி நதியினுடைய கரையிலேதான் இந்த நைமிஷாரண்யம் என்கிற ஊர் உள்ளது. இந்த பெயருக்கு என்ன காரணம்? விசித்திரமா இருக்கே. நைமிஷ ஆரண்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்னால், அதுக்கு ஒரு அழகான கதை. ரிஷிகள் எல்லாம், பல ரிஷிகள் சேர்ந்து சத்திரயாகம், தீர்க்க சத்திர யாகம் என்று ஒன்று செய்ய ஆசைப்பட்டார்கள். தீர்க்க சத்திரம்னு சொன்னால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு பெரிய வேள்வியை நடத்துவார்களாம். உலகத்தினுடைய நன்மைக்காக, தங்களுடைய ஒரு மேன்மைக்காக நடத்துவதென்பது செல்ஃபிஷான ஒரு யாகம் தானே. அப்படி இல்லாமல் இவர்களோ ரிஷிகள் தங்களுக்கு எந்த பயனையும் ஆசைப்படவில்லை. லோகக்ஷேமம், உலகத்தினுடைய நன்மைக்காக தீர்க்க சத்திரம் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு யாகத்தை செய்ய வேண்டும். அதை எந்த இடத்துல செய்யலாம்? நாம் ஒரு புண்ணிய காரியம் செய்யும் பொழுது அதை சாதாரண ஒரு இடத்துல செய்வதை விட ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்தில் பண்ணோம்னா அதனுடைய பயன் பல மடங்கு வளர்ந்திருக்கும். இப்போ நம்ம வீட்டிலேயே ஏதோ ஒரு காரியம் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், அதை வீட்டில் செய்வதற்கு பதிலாக ஒரு கோவிலில் பண்ணோம்னா இன்னும் புனிதமானது தானே. அதே போல் ஒரு தானம் செய்கிறோம், நம்ம வீட்டிலையும் தானம் பண்ணலாம், அயோத்தியில் சரையூ நதிக்கரையிலும் தானம் பண்ணலாம். சரையூ நதிக்கரையில் பண்ணால் அதற்கு பலம் அதிகம், நம்ம வீட்டில் தானம் பண்ணால் சுமாராக பயனை கொடுக்க போகிறது. அதை போல இந்த யாகத்தை எந்த புண்ணிய க்ஷேத்திரத்தில் செய்யலாம் என்று இவர்களெல்லாம் நான்முகக் கடவுள் பிரம்மாவிடத்தில் போய் கேட்டார்கள். அவருக்கு தானே உலகம் முழுக்க படைச்சிருக்கார், அவருக்கு தெரியும் எங்கே எந்த புண்ணியக்ஷேத்திரம் இருக்கிறது என்று. அவரிடத்தில் கேட்டபோது அவர் என்ன பண்ணார், தன்னுடைய கையில் இருந்த ஒரு தர்பம், அந்த தர்பத்தை ஒரு சக்கரமாட்டம் அப்படி சேர்த்து முடிச்சு போட்டு அந்த சக்கரத்தை இப்படி தட்டி விட்டாராம். இந்த நேமி, சக்கரத்தினுடைய இந்த வளைவு வட்டம் இருக்கிறதே அதற்கு நேமி என்று பெயர். இந்த நேமி போய் எந்த இடத்துல இடித்து நிற்கிறதோ அந்த இடம் புனிதமானதாக இருக்கும், அங்கு நீங்கள் இந்த யாகத்தை நடத்தலாம் என்று தெரிவித்தார். அந்த சக்கரத்தை பின்தொடர்ந்தே ரிஷிகள் வந்தார்கள். அந்த சக்கரம் இந்த கோமதி நதிக்கரையில் வந்து முட்டி நின்னது. நேமி என்றால் சக்கரத்தினுடைய வெளி வட்டம், ஷீரியதே முட்டி நின்றது, அரண்யம்னா காடு. நேமி சக்கரம் முட்டி நின்ற காடு, அதான் நேமி ஷீரணம் அரண்யம், 3 சொற்களும் சேர்த்து தான் நைமிஷாரண்யம் என்று பெயர் ஏற்பட்டுள்ளது. அப்ப பிரம்மா ஏவின சக்கரம் இந்த இடத்துல முட்டி நின்று இது மிகவும் புனிதமான க்ஷேத்திரம், இந்த இடத்தில் நீங்கள் யாகம் செய்யலாம் என்று காட்டினபடியாலே நைமிஷாரண்யம்னு பெயர். இன்னொன்று நிமிஷம் என்று ஒரு விதமான தர்பம், ஒரு புல்லினுடைய வகை. அந்த நிமிஷ தர்பங்கள் இந்த இடத்துல நிறைய இருக்குமா, அதனால நைமிஷாரண்யம்னு பேருண்டு. 3வது காரணம் சொல்லப்படுவது, இந்த ஊர்ல ரிஷிகள் எல்லாம் சத்திரயாகம் செய்ய தொடங்கினார்கள். அவர்களுக்கு உபத்திரவம் செய்வதற்கு நிறைய அசுரர்கள் வந்தார்களாம். அப்ப பகவான் சிவன் நாராயணனை பிரார்த்தித்தார்கள், நீ வந்து ரட்சிக்க வேண்டும் என்று. ஒரு விஸ்வாமித்திரருக்கு ராமன் ரட்சித்து கொடுத்தார் அல்லவா, யாகத்தை மாமுனி வேள்வியை காத்து அவபிரதமாட்டின அடுதிரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்று பாடுகிறோம். அப்போ முனிவருடைய வேள்வியை காப்பது பகவானுக்கு முக்கியமான காரியம். அதனால அந்த பகவானை வந்து ஒரு நிமிஷம்தான் சண்டையே நடந்ததாம். அத்தனை அசுரர்களையும் தன்னுடைய சக்கராயுதத்தால் ஒரே நிமிஷத்தில் அழித்து முடித்தபடியாலே இந்த ஊருக்கு நைமிஷாரண்யம், ஒரு நிமிஷத்தில் எதிரிகளை கொன்ற காடு, அதனால நைமிஷாரண்யம்னு பேர் ஏற்பட்டது. இப்படி 3 காரணங்கள். சக்கரம் முட்டி நின்ற இடம், நிமிஷ புல் இருக்கக்கூடிய இடம், ஒரு நிமிஷத்தில் பகவான் எதிரிகளை அழித்த இடம். அதனால பல பெயர் காரணங்களோடு நைமிஷாரண்யம் என்று வழங்கப்படுகிறது. கோமதி நதியினுடைய கரையிலே இந்த இடம் உள்ளது. இங்கு பகவான் கீழே சொன்னது போல காடு வடிவத்திலேயே இருக்கிறார். தனியா மூக்கு மொழியுமா விக்கிரகத்தெல்லாம் நாம சேவிக்க போறது இருக்கின்றன. இப்போது சில கோவில்கள் இங்கு இருக்கின்றன. ஆனால் இந்த திவ்ய தேசத்தை எந்த ஒரு பெருமான் விக்கிரகத்தை வைத்தும் ஆழ்வார்கள் பாடவில்லை. நைமிஷாரண்யத்தில் காடேதான் பகவான். ஜோதிம்ஷி விஷ்ணுஹு புவனானி விஷ்ணுஹு வனானி விஷ்ணுஹு கிரையோ திசஸ்ச என்று பராசரர் விஷ்ணு புராணத்தை தெரிவிக்கிறார். எல்லா நட்சத்திரங்களுமே விஷ்ணுதான், எல்லா மலைகளும் விஷ்ணுதான், எல்லா காடுகளும் விஷ்ணுதான். ஒவ்வொன்றுக்குள்ளும் அவர்தானே அந்தர்யாமியாக இருக்கிறார். அப்ப காடு வடிவத்திலேயே பகவானை தரிசித்துக் கொள்ளுகிறோம். அப்ப காடாக இருந்தாலும் விலங்காக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் யாரையும் அவமரியாதை செய்யக்கூடாது. ஒவ்வொருத்தரையும் பகவானுடைய வடிவமாகவே பார்க்க வேண்டும் என்று இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். இன்னும் பல பெருமைகள் இந்த க்ஷேத்திரத்துக்கு உள்ளன. என்னவென்று வரும் பகுதிகளிலே பார்ப்போம்.